வணக்கம். காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் அவசர கூட்டம் கடந்த 11ஆம் தேதி டெல்லியில் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கூட்டத்தின் முடிவில் அடுத்து அந்த அந்த 5 நாட்களுக்குள் தினமும் 15 டிஎம்சி தண்ணீர் இருந்து தமிழகத்திற்கு கர்நாடக அரசு திறந்துவிடும் என்று உத்தரவு பிறப்பித்திருந்தது. இதனால் இந்த உத்தரவை கர்நாடக அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு முற்றிலும் புறக்கணித்து அவற்றை செயல்படுத்த தவறியுள்ளதாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு ஒரு மனு தாக்கல் செய்தது. இந்த மனு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமர்நாத் மற்றும் சந்தீப் மேத்தா ஆகியோர் அமர்வில் கடந்த 17ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணையின் போது தமிழ்நாடு அரசு சார்பில் காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுகளை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை. கடந்த 17ஆம் தேதி காலை நிலவரப்படி கர்நாடக அணையில் 76% பயன்பாட்டுக்குரிய நீர் இருப்புள்ளது என்று தெரிவித்தது. என்றும் காவேரி நீர் மேலாண்மையம் உத்தரவுப்படி கிடைக்க வேண்டிய 64 டிஎம்சி தண்ணீருக்கு பதிலாக தமிழ்நாடு 14 டிஎம்சி மட்டுமே பெற்றுள்ளது. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தமிழ்நாடு 55.29% நீரை பெற்றிருக்க வேண்டும். இதனால் சுமார் 20 டிஎம்சி தண்ணீர் நிலுவையில் இருக்கிறது என்று வாதத்தை முன்வைத்தனர் கடந்த 17ஆம் தேதி உச்சநீதிமன்றத்தில். குறிப்பாக கர்நாடக அரசு உத்தரவுகளை அமல்படுத்தவில்லை என்ற இந்த குற்றச்சாட்டை மறுத்ததுடன் காவிரி பகுதியில் கர்நாடகா மாநிலம் மிக கடுமையான நெருக்கடியை எதிர்கொண்டு வருவதாக அன்றைய வாதத்தின் போது முன்வைத்தனர். இதைத் தொடர்ந்து காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பினர் உச்சநீதிமன்ற நீதிபதிகள். இயற்கை கொடுத்த மழை முழுமையாக தேக்க முடியவில்லை என்ற காரணத்தால் திறந்துவிடுவதாக நீதிபதிகள் அன்று கேள்வி எழுப்பினர். மேலும் இந்த விவகாரம் மறுஆய்வு செய்யப்பட வேண்டும் என தெரிவித்திருந்தனர். இதற்கு இடைப்பட்ட காலத்தில் காவிரி நீர் மேலாண் ஆணையம் உத்தரவின்படி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறப்பதை கர்நாடக அரசு உறுதிப்பட வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இந்த நிலையில் காவேரி மேல ஆணையத்தின் முந்தைய உத்தரவின்படி கர்நாடக அரசு திறந்துவிடாத மீதமுள்ள 21.357 டிஎம்சி தண்ணீரை விடுக்குமாறு உத்தரவிட கோரிய கோரிக்கையை உச்சநீதிமன்றம் அன்று மறுத்தது. இதனால் இன்றைய தேதிக்கு வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. மீண்டும் இந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு சார்பில் தமிழகத்திற்கு விகிதாச்சார அடிப்படையில் கிடைக்க வேண்டிய காவேரி நீர் முழுமையாக கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது. இதற்கு நீதிபதிகள் காவேரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி கர்நாடகம் நீரை திறந்து விட்டுள்ளதா என்று கூறப்பட்டது. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தகவல்களின் அடிப்படையில் பார்க்கும்போது தற்போதைய நீர்நிலையில் தமிழகத்திற்கு நீர் வருவதில்லை என்று குறிப்பிட்டது.